கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குழப்பங்கள், தவறான போதனைகள் நம்மை சுற்றி இருக்குது. எதை நம்புறது, எதை பின்பற்றுவதுன்ற மனிதர்கள் தடுமாறுகிற இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற மிக பெரிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியது அல்ல. இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உரியது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழும்போது எது உண்மை எது பொய் என்ற பகுத்தறிவை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, உலகத்தின் ஆழமான அறிவு அல்ல, தேவனுடைய விருப்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆவியானுடைய அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை தேற்றி சரியான வழியில் நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. எனவே நம்ம மனித அறிவையோ அல்லது உலக ஞானத்தையோ நம்பி வாழ தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.